ஹலோ மக்களே, மகாபாரதம் அப்படின்னா உடனே நம்ம ஊரில் பல பேர் அது ஒரு கற்பனை கதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நவீன அறிவியலும் அகழ்வாராய்ச்சியும் சொல்கிற அந்த விஷயத்தை கேட்டால் நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க. பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த மகா யுத்தம் உண்மையா? அதுக்கு இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற 10 அதிரடியான ஆதாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போது. வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் ராஜா. வெல்கம் டு ஹிஸ்ட்ரி மிஸ்ட்ரி. 10வது ஆதாரமாக நம்ம பார்க்க போகிறது மகாபாரதம் வெறும் கதை தான் சொல்கிறவங்களுக்கு ஒரு பெரிய செக் வச்சுருக்காங்க ஆர்கியாலஜிஸ்ட்டு. அதாவது ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற குருஷேஸ்திரம், அதுதான் அந்த பிரம்மாண்டமான போர் நடந்த இடமா பார்க்கப்படுது. அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல தோண்டி ரிசர்ச் பண்ணப்போ சயின்டிஸ்டே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. அதுதான் இந்த மர்மமான இரும்பு துகள்கள், அயன் பெல்லட்ஸ். இந்த இடத்துல நிலத்துக்கடியில் சில மீட்டர்கள் ஆழத்தில் சின்ன சின்ன உருண்டை வடிவத்தில் பலாயிரம் இரும்பு துகள்கள் சிதறி கிடக்குது. சாதாரணமாக நிலத்தில் நம்ம இரும்பு துகள்கள்லாம் பார்க்கலாம், அது கிடைக்க தான் செய்யும் கரெக்டாக. ஆனால் அந்த துகள்கள் ரொம்ப விசித்திரமாக இருந்தது. அதாவது இதை லேபில் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ தான் உண்மையான த்ரில்லரே ஆரம்பிச்சுது மக்களே. அதாவது இந்த இரும்பு துகள்களை அவங்க கார்பன் டேட்டிங்க்கு கொண்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ரே ஃப்ளோரசன்ஸ் மூலமாக செக் பண்ணப்போ அது பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஆயுதங்களோட பாகங்கள் அப்படின்ற மாதிரி உறுதி பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் அதில் இருக்கிற இரும்பு தரம் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற இரும்பை விட ரொம்ப பியூராக இருந்திருக்குது. போரில் பயன்படுத்தப்பட்ட லட்சக்கணக்கான அம்புகள், அப்புறம் அந்த வேல்கள், அவங்க யூஸ் பண்ண அந்த வாள்கள், அதெல்லாம் காலப்போக்கில் மண்ணோட மண்ணாக செதஞ்சு போய் கால ஓட்டத்தில் இந்த மாதிரி துகள்களாக மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இரும்பு துகள்கள் ஒரே இடத்துலலாம் அவங்களுக்கு கிடைக்கல மக்களே, குவியல் குவியலெல்லாம் கிடையாது. அந்த போர் மைதானம் முழுக்க பரவி போய் கிடக்குது. இதை எதை காட்டுது அப்படின்னா, அங்கே ஒரு மிகப்பெரிய அளவிலான மோதல், அதாவது ஒரு போரோ ஒரு வாரோ நடந்துக்கிறதுக்கு இது ஒரு சயின்டிஃபிக் ஆதாரமாக பார்க்கப்படுது மக்களே. வெறும் கதையாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இப்போ அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களோட வெளியே வரும்போது உண்மையாகவே மெய்சில் இருக்குது இல்லை. குருஷேஸ்திர மண்ணில் இன்னைக்கும் ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிட்டு இருக்குங்கிறது மட்டும் நிஜம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 9வதா நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான் சொல்லணும் மக்களே. மகாபாரத கதையில் கிருஷ்ணர் அவரோட மக்களுக்காக ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை கடலுக்கு நடுவில் கட்டினாரு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அதுதான் துவாரகை. ஆனால் கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு போன அப்புறம் அந்த நகரமே கடலுக்குள்ளே மூழ்கிடும்னு சாபம் இருந்ததாக சொல்லப்பட்டுச்சு. இது வெறும் கற்பனைன்னு நினச்சிட்டு இருந்தப்போ தான் குஜராத்தில் இருக்கிற துவாரகா அப்படின்ற கடல் பகுதியில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் கிடச்சிது. 1980s எஸ்ஆர் ராவ் அவர் லீட் பண்ணுற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் டீம் குஜராத் கடல் பகுதியில் ஆழ்கடல் ஆராய்ச்சி பண்ணினாங்க. அங்கே கடலுக்கடியில் சுமார் 70 அடி ஆழத்தில் அவங்க பார்த்த விஷயம் உலகத்தையே அதிர வச்சுது. அங்கே ஒரு தனி நகரமே மூழ்கியிருக்கு மக்களே. மகாபாரதத்தில் துவாரகை எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கோ அதே மாதிரியான பிரம்மாண்டமான மதில் சுவர்கள்லாம் வச்சு, பெரிய வாசல் வச்சு, செதுக்கப்பட்ட தூண்கள்னு ஒரு பெரிய சிட்டியே அங்கே இருக்குது. அங்கே கிடைச்ச அந்த கற்களை கார்பன் டேட்டிங் பண்ணி பார்த்தப்போ அது 5000 முதல் 9000 வருஷம் வரை பழமையானது அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்குது. இது மகாபாரத காலத்தோட மிக சரியாக ஒத்தும் போகுது. துவாரகை நகரத்துக்கு வர்றவங்க ஒரு குறிப்பிட்ட முத்திரை, அதாவது ஒரு சீலை காட்டிட்டு தான் உள்ளே வரணும். மகாபாரதத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. அப்படியும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அதே மாதிரியான செதுக்கப்பட்ட ஒரு பழமையான முத்திரை கடலுக்கு அடியில் கிடச்சிருக்குது. இது அந்த இடம் கிருஷ்ணரோட துவாரகை தான் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக பார்க்கப்படுது. அறிவியல் ரீதியாக பார்த்தா அந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய கடல் மட்டம், அதாவது சீ லெவல் ரைஸ் ஆகிருக்கும். இல்லை அப்படின்னா சுனாமி காரணமாக இந்த நகரம் கடலுக்குள்ளே போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடிபாடுகள் இன்றைக்கும் மகாபாரதம் ஒரு வரலாறு அப்படின்றத உறக்க சொல்லிக்கிட்டே தான் இருக்குது மக்களே. கடலுக்கு அடியில் இவ்வளோ பெரிய நகரம் இன்றைக்கும் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்றது ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல. நீங்கள் ஒரு முறை இந்த துவாரகைக்கு ஸ்கூபா டைவிங் போய் அந்த நகரத்தை நேரில் பார்க்க ஆசைப்படுறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா 8வது ஆதாரம் என்னன்னு பார்க்கலாம். அதாவது மக்களே, இந்த மகாபாரத கதை முழுக்க முழுக்க எந்த இடத்த சுற்றி நடந்துச்சு? கண்டிப்பாக அது கௌரவர்களோட ஹெட் குவார்ட்டர்ஸான அஸ்தினாபுரம் தான் கரெக்டா. ஆனால் நிஜமாவே அப்படி ஒரு இடம் இருந்துச்சா? இன்னைக்கு இருக்கிற யூபி மாநிலத்தில் மீரட் பக்கத்தில் அஸ்தினாபூர் அப்படின்ற அதே பேரில் ஒரு இடம் இருக்குது. அங்கே நடந்த ஆர்கியாலஜிஸ்ட் ரிசர்ச் தான் உலகத்தையே வியக்க வச்சிருக்குது. 1950களில் பிரபல ஆர்கியாலஜிஸ்ட் பிபி லால் அண்ட் டீம் அங்கே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்கவேஷன் பண்ணுறாங்க, அதாவது ஆர்கியாலஜி ரிசர்ச் பண்ணுறாங்க. அங்கே தோண்ட 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 என்ன கிடச்சிது தெரியுமா மக்களே? பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் பயன்படுத்தின பெயிண்டட் கிரே வேர் அப்படின்ற அவங்க யூஸ் பண்ண அந்த மண்பாண்டங்கள், அப்புறம் அவங்க யூஸ் பண்ண காயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்து ஆயுதங்கள் எல்லாமே கிடச்சிருக்குது. அங்கே கிடைச்ச அந்த பொருட்களை கார்பன் டேட்டிங் மட்டும் இல்லாமல் தெர்மோலூமிசன்ஸ் அப்படின்ற டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தப்போ
அது கிமு 900 முதல் 1000 வருஷங்களுக்கு இடைப்பட்டது அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்குது. அதாவது மகாபாரத போர் நடந்ததா சொல்லப்படுற அந்த காலகட்டத்தோட அது அப்படியே பக்காவா மேட்ச் ஆகுது மக்களே. மகாபாரதத்துல ஒரு குறிப்பு இருக்கு மக்களே. அதாவது அஸ்தினாபுரம் நகரம் கங்கை நதியில ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்தால அழியும் அப்படின்னு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மீரட்டில் தோணுனப்போ அங்க ஒரு குறிப்பிட்ட மண்ணடுக்குல, அதாவது சாயில் லேயர்ல பெரிய வெள்ளம் வந்ததற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது. வெள்ளத்தால நகரம் அழிஞ்ச அப்புறம் அங்க இருந்த மக்கள் பாண்டவாஸோட ஜென்ரேஷன்ல சேர்ந்த நிச்சாக்ஷு அப்படின்றவர் லீட் பண்ணி கொஷாம்பி அப்படின்ற ஒரு இடத்துக்கு குடிபெயர்ந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி வரலாறு சொல்லுது. மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட அதே இடத்துல அதே காலகட்டத்தை சேர்ந்த அதே மாதிரி வெள்ளத்தால் அழிஞ்ச ஒரு நகரம் கிடைச்சிது. இது வெறும் தற்செயல் கிடையாது மக்களே. இது மகாபாரதம் நம்ம மண்ணில் நடந்த ஒரு நிஜமான வரலாறுன்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். நினச்சி பாருங்க மக்களே. இன்னைக்கு நம்ம சாதாரணமாக நடக்கிற அந்த இடத்துக்கு அடியில் தான் ஒரு காலத்தில் துரியோதனனும் கர்ணனும் வாழ்ந்த மாளிகைகள் இருந்திருக்குது. அந்த அஸ்தினாபுரத்துக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ண நீங்கள் ஆசைப்படுறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். 7வது ஆதாரம் என்னென்னா மக்களே, மகாபாரதம் வெறும் கதை தான் சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டே போதும். ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு ஓடியே போயிடுவாங்க. ஏன்னா மகாபாரதத்தில் வெறும் சண்டை மட்டும் நடக்கல மக்களே. அந்த போர் நடந்தப்போ வானத்தில் இருந்த பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் எந்த நிலையில் இருந்துச்சு அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை புஷ்கார் பட்னகார் மாதிரி ரிசர்ச் பண்ணுறவங்க இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற ஆர்கியோ அஸ்ட்ரானமி அப்படின்ற நவீன சாஃப்ட்வேர் மூலமாக செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க. இந்த சாஃப்ட்வேர் எப்படின்னா மக்களே, ஒரு குறிப்பிட்ட தேதியை கொடுத்தா அன்னைக்கு வானத்தில் பிளானட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தெளிவாக காட்டும். மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட அந்த விசித்திரமான எக்லிப்ஸ், அதாவது கிரகணங்கள் இருக்குல்ல, அதுவும் இல்லாமல் அந்த பிளானட்டோட பொசிஷன்ஸ் அது எல்லாமே செக் பண்ணப்போ அந்த சாஃப்ட்வேர் ஒரு தேதியை காட்டுச்சு பாருங்க. அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. அந்த கிரகண நிலைகள் எல்லாமே 3067 BCE அப்படின்ற வருஷத்தோட 1 இன்ச் கூட மாறாமல் அப்படியே பொருந்தது. யோசிச்சு பாருங்க மக்களே. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கற்பனை கதை எழுதினவர் வருங்காலத்தில் கம்ப்யூட்டரில் இவங்க செக் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா கிரகண நிலைகளை எழுதி வச்சிருப்பாரு? வாய்ப்பே இல்லைல்ல. அது மட்டும் இல்லை மக்களே, மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான குறிப்பும் இருக்குது. அதாவது ஒரே மாதத்தில் வெறும் 13 நாள் இடைவெளியில் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் அடுத்தடுத்து வந்தது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. இது ரொம்ப ரேரான ஒரு வானியல் நிகழ்வுன்னு தான் சொல்லணும். ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த சாஃப்ட்வேர் கணக்குப்படி அந்த குறிப்பிட்ட வருஷங்களில் அதே மாதிரி 2 கிரகணங்கள் நடந்திருக்குது மக்களே. இந்த விஷயங்களெல்லாம் வச்சு பார்த்தா இதை எதை காட்டுதுன்னா, மகாபாரதத்தை எழுதினவங்க வெறும் கற்பனையில் எழுதலை. அந்த காலத்தில் நேரடியாக வானத்தையே பார்த்து அந்த கோள்களோட நிலையை துல்லியமாக கணிச்சு அதை ஒரு ரெக்கார்டாகவே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது மகாபாரதம் ஒரு பக்காவான ஹிஸ்டாரிக் ரெக்கார்டு அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சயின்டிஃபிக் ப்ரூஃப் மக்களே. பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க வானியல் சாஸ்திரத்தில் இவ்வளவு கில்லாடியாக இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே செம பெருமையாக இருக்குல்ல. நம்ம முன்னோர்களோட இந்த அறிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக 6வது ஆதாரம் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஷாக் ஆயிடுவீங்க. அது எங்கே தெரியுமா இருக்குது? பாகிஸ்தானில் இருக்குது. ஆமாம் மக்களே, மகாபாரதத்தில் வில்வித்தைக்கு ராஜா யார்? கண்டிப்பாக அர்ஜுனன் தான், கரெக்டாக. ஆனால் அந்த காலத்து வில்வித்தை வீரர்களோட அடையாளங்கள் இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லைகளில் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? உண்மைதான் மக்களே. மகாபாரதத்தில் சொல்லப்படுற பல தேசங்கள் இன்னைக்கு இந்தியாவுக்கு வெளியே தான் இருக்குது. மகாபாரதத்தில் வர்ற சகுனி அண்ட் காந்தாரி, இவங்க 2 பேரும் காந்தார தேசத்தை சேர்ந்தவங்க. இந்த காந்தார தேசம் வேற எங்கேயும் இல்லை மக்களே. இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கிற பெஷாவார் அண்ட் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற காந்தஹார், அந்த பகுதிகள் தான் அந்த காலத்து காந்தார தேசம். அங்கே நடந்த அந்த ஆர்கியாலஜி ரிசர்ச்சில் பலாயிரம் வருஷம் பழமையான போர் வீரர்களோட சிலைகளும் அந்த காலத்தில் யூஸ் பண்ண போவ்ஸ், அதாவது அம்புகள் அண்ட் வில்கள், அதுவும் கிடச்சிருக்குது. பெரிய ட்விஸ்ட் என்னன்னா இதில் மக்களே, மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட பல இடங்கள் இன்றைக்கும் அதே பேரில் அங்கே இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தட்சசீலம், அதாவது டக்ஸிலா, இது இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்குது. மகாபாரத கதையில் வர்ற ஜனமே ஜெயன், அதாவது பாம்பு யாகம் பண்ணின இடம் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி சகுனி வாழ்ந்ததாக சொல்லப்படுற மலைப்பகுதிகளில் இன்னைக்கும் மர்மமான குகைகளும் பழமையான இடிபாடுகளுமே இருக்குது. அங்கே கிடைச்ச சிலைகளில் போர் வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அர்ஜுனன் பயன்படுத்தின பெரிய விற்களை ஏந்தி நிற்கிற மாதிரி செதுக்கப்பட்டிருக்குது. இது எதை காட்டுது அப்படின்னா, மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட அந்த வில்வித்தை கலாச்சாரம் வெறும் கதை இல்லை, அது அந்த பிராந்தியம் முழுக்க பரவியிருந்த ஒரு போர் முறைக்கு ஆதாரம். மகாபாரதம்ங்கிறது ஏதோ ஒரு சின்ன இடத்துல நடந்த சண்டை இல்லை மக்களே. அது ஏஷியா காண்டினென்ட்டையே அதிர வச்ச ஒரு மிகப்பெரிய உலக போர், வேர்ல்டு வார் மாதிரி தான் சொல்லணும். இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்னு விரிஞ்சு கிடக்கிற அந்த நிலப்பரப்பு முழுக்கவே அந்த மகாபாரதத்துக்கான தடயங்கள் செதறி கிடக்குது.
இது நம்மளோட வரலாற்றோட ஒரு விஸ்வ ரூபம். சகுனி வாழ்ந்த அந்த காந்தாரா தேசத்துக்கு இன்னைக்கும் நம்மளால் போக முடியலனாலுமே அங்கே இருக்கிற அடையாளங்கள் மகாபாரதம் உண்மையான வரலாறு அப்படின்றத இன்னைக்குமே கத்திட்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஐந்தாவது ஆதாரம், இதுதான் நம்ம லிஸ்ட்லேயே ரொம்ப லேட்டஸ்டான, அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆதாரம். அதாவது 2018 யூபியில் இருக்கிற சனௌலி அப்படின்ற இடத்துல இந்திய ஆர்கியாலஜிஸ்ட் துறை தோணுனப்போ ஒட்டுமொத்த உலகமே மிரண்டு போச்சுது. ஏன்னா அங்கே மண்ணுக்கடியில் ஒரு பிரம்மாண்டமான போர் ரதம், அதாவது சேரியாட் முழுசாக கிடச்சிருக்கு. இப்போ வரைக்குமே சிந்து சமவெளி தான் ஒரு ஓல்டான நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக. ஆனால் அங்கே கூட இந்த ரதங்கள் இருந்ததா ஒரு பெரிய ஆதாரம் இல்லை. ஆனால் சனோலியில் கிடச்ச இந்த ரதம் இருக்குல்ல, அது காப்பர் அண்ட் பிரான்ஸ் அதால் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப அட்வான்ஸாகவும் இருக்குது. இதோட கார்பன் டேட்டிங் ரிசல்ட் வந்தப்போ தான் ஒரு பெரிய குண்டே தூக்கி போட்டாங்க. இது சுமார் 4000 முதல் 5000 வருஷம் பழமையானது மக்களே. அதாவது மகாபாரத போர் நடந்ததாக சொல்லப்படுற அதே காலகட்டம். அப்போ அங்கே ரதம் மட்டும்தான் கிடச்சிதா அப்படின்னா நிஜமாவே இல்லை. அங்கே ரதத்தோட சேர்ந்து போர் வீரர்கள் பயன்படுத்தின அந்த வாள்கள், கேடயங்கள், அப்புறம் அவங்க யூஸ் பண்ண ஹெல்மெட் மாதிரியான கவசங்கள்னு எல்லாமே கிடச்சிருக்குது. அந்த வாள்கள் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற டிசைனில் காப்பர் கைப்பிடிகளோட ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்குது. மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட அந்த வீரமான கலாச்சாரம் நிஜமாக அந்த மண்ணில் இருந்திருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு நேரடி சாட்சி. மகாபாரத போர்னாலே நமக்கு ரதங்களும் குதிரைகளும் தான் ஞாபகம் வரும் கரெக்டாக. ஆனால் சனோலியில் கிடச்ச இந்த ரதம் குதிரைகளால் இழுக்கப்படுற வகையை சேர்ந்ததுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் உறுதி பண்ணியிருக்கிறாங்க. இதை எதை காட்டுது அப்படின்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வார்ஃபேர் கல்ச்சர் இருந்திருக்குது அப்படின்றத தெளிவாக காட்டுது. இது கிடைக்கிற வரைக்குமே வெளிநாட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்தியாவுக்கு ரதங்களை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி கதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சனோலி ரதம் கிடச்ச அப்புறம் இல்லடா, உங்களுக்கு முன்னாடியே எங்கள் மகாபாரத காலத்திலேயே ரதங்கள் இருந்திருக்குது அப்படின்றதுக்கு ஆணித்தனமான ஒரு ப்ரூஃப் இதுதான் மக்களே. மண்ணுக்கடியில் 5000 வருஷம் கழிச்சும் ஒரு ரதம் இவ்வளோ அழகாக கிடச்சிருக்குதுன்னா இன்னும் தோண்ட தோண்ட என்னென்ன மர்மங்கள் வெளியே வரும்னு யோசிச்சு பாருங்க. இந்த ரதத்தை நீங்கள் மியூசியத்தில் நேரில் பார்த்துருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா 4வது ஆதாரம் என்னன்னா பிரம்மாஸ்திரம். அதாவது மக்களே, மகாபாரத போரில் அர்ஜுனனும் அஸ்வத்தமாவும் பிரம்மாஸ்திரத்தை ஏவனப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு குறிப்பு இருக்குது. 1000 சூரியன்கள் ஒன்றா உதிச்ச மாதிரி ஒரு வெளிச்சம் வந்தது. கருவில் இருக்கிற குழந்தைகள் கூட அழிஞ்சு போச்சு. அந்த இடத்துல அடுத்த 12 வருஷத்துக்கு புல் கூட முளைக்கல அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதை கேட்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? இது அப்படியே ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது அணு ஆயுத தாக்குதல் மாதிரி இல்லை? இப்போ ரீசெண்டாக கூட ராஜஸ்தானில் இருக்கிற ஜோத்பூர் பக்கத்தில் இருக்கிற சில பகுதிகளில் வழக்கத்துக்கு மாறாக ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாவது கதிரியக்கத்தன்மை அதிகமாக இருக்கிறத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் கேன்சர் நோய் பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த ரிசர்ச்சே ஆரம்பிச்சுது. அங்கே இருந்த மண்ணையும் சாம்பலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ சயின்டிஸ்டே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த சாம்பல் சாதாரணமான நெருப்பில் உருவானது இல்லை மக்களே. பல 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் மட்டுமே உருவாகக்கூடிய ஒரு வகையான கண்ணாடி துகள்கள், அதாவது விட்ரிஃபைட் ராக்ஸாக மாறி இருந்தது. இது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடந்த இடத்துல எப்படி இருக்குமோ அதே மாதிரி அங்கே இருக்குது. மகாபாரதத்தில் இந்த பிரம்மாஸ்திரத்தோட விளைவுகளை பற்றி சொல்லும்போது மக்களோட முடி அண்ட் நகங்கள்லாம் கொட்டும், உணவுகள்லாம் விஷமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது அணு கதிர்வீச்சால் வரக்கூடிய ரேடியேஷன் சிக்னஸோட அந்த அறிகுறிகளோட அப்படியே மேட்ச் ஆகுது. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருப்பாங்களோன்னு ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டுருக்கு மக்களே. ஓப்பன்ஹைமர், அதாவது அணுகுண்டை கண்டுபிடிச்ச அந்த சயின்டிஸ்டே முதல்ல அணுகுண்டு சோதனை முடிச்ச அப்புறம் பகவத்கீதையில் இருக்கிற ஒரு ஸ்லோகனை தான் யூஸ் பண்ணார். இப்போ நான் உலகங்களை அளிக்கும் காலனாக மாறிவிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னது மகாபாரத காலத்து போர் நுணுக்கங்களை அவர் ஆழமாக படிச்சிருக்கிறாரு அப்படின்றதுக்கு ஒரு பெரிய சாட்சி. யோசிச்சு பாருங்க மக்களே, இன்னைக்கு நம்ம பெருமையாக பேசிக்கிற அட்டாமிக் ஏஜ் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே மகாபாரதத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்களா? இது வெறும் கற்பனையா இல்லை மறைக்கப்பட்ட வரலாறா? கமெண்ட்ல சொல்லுங்க. 3வது ஆதாரம் என்னன்னா, மகாபாரதத்தோட கிளைமேக்ஸில் பாண்டவாஸ் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக இமயமலை ஏறுவாங்க. அப்போ உத்தரகாண்டில் இருக்கிற பத்ரிநாத் பக்கத்தில் சரஸ்வதி நதி குறுக்க வந்தப்போ திரௌபதியால் அந்த வேகமான நதியை கடக்க முடியல. உடனே நம்ம பீமன் அங்கே இருந்த ஒரு மிகப்பெரிய பாறையை தூக்கி நதிக்கு நடுவில் ஒரு பாலம் மாதிரி வச்சாருன்னு சொல்லப்படுது. அதுதான் இன்னைக்கு அங்கே இருக்கிற பீம் புல். இந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா 2 மலை இடுக்குகளுக்கு நடுவில் ஒரு பிரம்மாண்டமான பாறை கச்சிதமாக உட்காந்துருக்குது. அந்த பாறையோட எடையும் அளவும் பார்த்தா அது எந்த ஒரு நவீன மிஷினோ இல்லை கிரேனையோ இல்லாமல் அவ்வளவு உயரத்தில் அந்த நதிக்கு மேலே அதை வைக்கிறது சாதாரண மனுஷங்களெல்லாம் முடியாத காரியம் மக்களே. அந்த பாறையை உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு இயற்கையான நிலச்சரிவில் விழுந்த மாதிரி தெரியவே இல்லை.
யாரோ ஒரு பலசாலி கைகளால் தூக்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல லாக் பண்ண மாதிரி இன்னைக்கும் அப்படியே கம்பீரமாக நிற்குது. அதனால தான் அந்த ஊர் மக்கள் இன்னைக்கும் அதை பீமன் வச்ச பாலம்னு உறுதியாக நம்புறாங்க. இதுலயே இன்னொரு செம த்ரில்லான விஷயம் என்னன்னா, அந்த பாறைக்கடியில் ஓடுற சரஸ்வதி நதி பயங்கரமான சத்தத்தோட பாயும். ஆனால் பீமன் பாலம் கட்டின அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே அந்த நதி கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போயிடும். மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட அந்த சரஸ்வதி நதிக்கும் பீமனுக்கும் இன்னைக்கும் இந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த பீம் புல் இன்னைக்கும் பல லட்சக்கணக்கான பக்தர்களையும் சரி சயின்டிஸ்டையும் சரி கவர்ந்துட்டே தான் இருக்குது. ஒருவேளை மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட அந்த பிரம்மாண்டமான மனிதர்கள் உண்மையாகவே வாழ்ந்திருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு பாறையை அங்கே பாலை மாதிரி வச்சிருக்க முடியும்னு பல பேர் சொல்கிறாங்க. நினச்சி பாருங்க மக்களே, அந்த பாறையை தூக்கி வைக்க பீமனுக்கு எவ்வளோ பலம் இருந்திருக்கணும். இந்த பீம்புல் மேலே நடந்து சரஸ்வதி நதியை கடக்க உங்களுக்கு ஆசையாக இருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. இரண்டாவது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது, மகாபாரத போர் முடிஞ்ச அப்புறம் கிருஷ்ணர் கொடுத்த ஒரு சாபத்தினால ஒருத்தர் இன்னைக்கு வரைக்குமே இந்த பூமியில் வலியை அனுபவிச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காருன்னு சொன்னால் நம்புவீங்களா? அவர் தான் குரு துரோணாச்சாரியாவோட மகன் அஸ்வத்தமன். கிருஷ்ணரோட சாபப்படி அவரோட உடம்பு முழுக்க புண்ணாகி அந்த காயங்களோட சாக முடியாமல் அவர் காலகாலத்துக்கும் வாழணும். அந்த அஸ்வத்தமனை இன்னைக்கும் நாங்கள் நேரில் பார்க்குறோம் அப்படின்ற சொல்கிற மாதிரி ஒரு இடம் தான் மத்திய பிரதேஷில் இருக்கிற அரிஸ்கார் ஃபோர்ட். இந்த அரிஸ்கார் கோட்டையில் ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? தினமும் விடியற் காலையில் கோவில் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் அங்கே வந்து சிவனுக்கு பூ வச்சு பூஜை பண்ணிட்டு போகிறாங்களாம். வருஷக்கணக்காக இது நடந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த பூவை யார் வைக்கிறாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லை மக்களே, அங்கே இருக்கிற சில லோக்கல் பீப்புள்ஸ் அண்ட் காட்டில் இருக்கிறவங்க ஒரு த்ரில்லான கதையை சொல்கிறாங்க. சில நேரங்களில் ரொம்ப உயரமான ஒரு மனிதர் அங்கே நடமாடுறாராம். அவரோட நெத்தியில் ஒரு பெரிய குழி மாதிரி காயமும் இருக்குமா. அதில் இருந்து ரத்தமும் சீலும் வடிஞ்சிட்டே இருக்குது. அந்த மனுஷன் அங்கே இருக்கிறவங்க கிட்ட வந்து கொஞ்சம் எண்ணெய் கிடைக்குமா, காயம் வலிக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாராம். ரத்தத்தை நிறுத்த என்ன கேட்குற அந்த மனுஷன் அஸ்வத்தமனா இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயமுமே அங்கே இருக்குது. இது ஏதோ பேய் கதை மாதிரி தெரிஞ்சாலுமே பல நியூஸ்காரங்களும் சயின்டிஸ்ட்டும் அந்த கோட்டைக்குள்ளே நைட்டில் தங்கி செக் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் யாருமே அந்த மர்மமான மனுஷனை கேமராவில் பிடிக்கவே முடியல. ஆனால் அரிஸ்கார் மட்டும் இல்லை, நர்மதா நதிக்கரையிலையும் சரி இமயமலை பகுதிகளிலும் சரி இதே மாதிரி உருவத்தை பார்த்ததா நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட அந்த சிரஞ்சீவி சாபம் நிஜமாக இருந்துச்சுன்னா அஸ்வத்தமன் இன்னைக்கும் நம்ம நடுவில் தான் எங்கேயோ ஒரு மூலையில் அந்த காயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரோ? இதுதான் மக்களே இந்த உலகத்திலே இப்போ மிகப்பெரிய மிஸ்ட்ரியே. நினச்சி பாருங்க மக்களே, அந்த சிவன் கோவிலில் யாருமே இல்லாமல் பூக்கள் எப்படி வருது? அஸ்வத்தமனை நீங்கள் நேரில் பார்த்தா அவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் எல்லா விவாதத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்குது. பொதுவாக ஒரு கதைனா அதில் ஹீரோ, வில்லன், அவங்க அம்மா, அவங்க அப்பா, ஒரு 4-5 பேரோட பேரை சொல்லுவாங்க, கரெக்டாக? ஆனால் மகாபாரதத்தில் இருக்கிற சந்திர வம்சம், அதாவது லூனார் டைனாஸ்டி பட்டியலை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் தலையே சுற்றிரும். ஏன்னா அங்கே ஏதோ ஒரு தலைமுறை இல்லை மக்களே, 50க்கும் மேற்பட்ட அரசர்களோட பெயர்கள், அவர்களோட காலம், அவங்க என்ன சாதனைகள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. சரி, அந்த அரசர்கள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்ச மௌரிய வம்சம் சரி, குப்த வம்சம் சரி, இதுக்கெல்லாம் முன்னாடியே பாரத தேசத்தை ஆண்ட அரசர்களை பற்றி புராணங்களில் தெளிவாகவே இருக்குது. யயாதி பரதன், ஆக்சுவலாக இவர் பேரில் தான் இந்தியாவுக்கு பாரதம் அப்படின்னு பேரே வந்திருக்குது. சாந்தனு, பீஷ்மர்னு அப்படின்ட்டு ஒரு பெரிய செயின் மாதிரி இந்த வம்சாவளி போய்கிட்டே இருக்குது. இப்போ நீங்களே ஒரு கதை எழுதுறீங்கன்னு வச்சுப்போம். 50 தலைமுறைக்கு ஒருத்தருக்கும் தனித்தனி பேர், அவங்களுக்கு ஒரு வரலாறுன்னு உங்களால் யோசித்து எழுத முடியுமா? வாய்ப்பே இல்லைல்ல. ஆனால் மகாபாரதத்தில் ஒவ்வொரு அரசருக்கும் ஒரு தனித்துவமான வரலாறு இருக்குது. முக்கியமாக இந்த வம்சாவளி பட்டியலில் இருக்கிற பல அரசர்களை பற்றி மற்ற மத நூல்கள்லையும் சரி, பழைய கல்வெட்டுகள்லையும் சரி, அங்கே கூட குறிப்புகள் இருக்குது. சரி மக்களே, இதை பற்றி கிடச்சிக்கிற ஒரு பெரிய ஆதாரம் பார்க்கலாம். அதாவது அபிமன்யோட பேரன் ஜனமேஜயன் ஒரு யாகம் பண்ணதாகவும் அதுக்கு அவர் கொடுத்த தானங்கள் பற்றியுமே சில செப்பு பட்டகங்கள் கிடச்சிருக்குது. அதாவது காப்பர் பிளேட்ஸ் கிடச்சிருக்குது. அதில் அவர் தன்னோட முன்னோர்களான பாண்டவர்கள் வரிசையை அப்படியே சொல்லியிருக்கிறாரு. ஒரு அரசன் தன்னோட பட்டயத்தில் பொய்யான முன்னோர்களை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லைல்ல. நம்ம ஸ்கூல் புக்கில் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் தான் இந்தியாவில் நாகரிகம் வளர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த வம்சாவளி பட்டியலை ஆழமாக படித்தா அதுக்கும் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே ஒரு மிகப்பெரிய அரசாட்சி முறை இருந்திருக்குது அப்படின்றது தெளிவாக புரியும். இது வரும் கதை இல்லை மக்களே, இது நம்ம மண்ணோட தொலைஞ்சு போன ரத்த சரித்திரம். யோசிச்சு பாருங்க மக்களே, நம்ம தாத்தாவுக்கு தாத்தா பேரை கேட்டாலே நமக்கு தெரியாது. ஆனால் 50 தலைமுறைக்கு முன்னாடியே இருந்த நம்ம அரசர்களோட பேர் இன்னைக்கும் அழியாமல் இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். மகாபாரதத்தில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மக்களே, இதெல்லாம் பார்க்கும்போது மகாபாரதம் வெறும் இதிகாசம் இல்லை,
இது நம்ம முன்னோர்களோட உண்மையான ரத்த சரித்திரம்ன்றது புரியுது. இந்த 10 ஆதாரங்களில் உங்களை எது ரொம்ப வியக்க வச்சது? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய மர்மங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே கியூரியஸ். தேங்க்யூ. பபாய்.